அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில் தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்பு மிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொடங்கி 17வது தினம் முடிவதற்குள் ஏதோ ஒரு வகையில் நன்மை ஒன்று காத்திருக்கின்றது. ஆனாலும் மாதம் தொடங்கியதிலிருந்து 7வது தினம் வரை கவனமாக இருக்க வேண்டும். பதட்டப்படக்கூடாது, ஆவேசத்தை தவிர்க்க வேண்டும், அனாவசிய விஷயங்களில் இறங்கக்கூடாது. காரணம், ராசிக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவான் சற்று ஏடாகூடமான
இடைஞ்சல்களை ஏற்படுத்தலாம். இந்த மாத கிரக நிலைகளில் உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் சனி கூட்டணி ஏற்பட்டு இருப்பதால் எல்லா விஷயத்தையும் மேன்மையுடன் அடைந்து விடுவீர்கள். சூழ்ந்திருக்கின்ற கவலை நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். எதை தொட்டாலும் அதிர்ஷ்டத்துடன் நிறைவேறும். அன்றாட வருமான குறைபாடுகள் நீங்கும். சேமிப்பு உயரும். பணி வேலை பொறுப்பு விஷயங்களில் உயர்வு ஏற்படும். சச்சரவுகளுக்கு வேலை இல்லை. உங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை அனுசரணையோடு நடந்து கொள்வார். பிரிந்திருக்கின்ற வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீது உள்ள கோபதாபங்கள் தீரும். அத்தியாவசிய விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும். பணம் காசு தொகை வரவுகளில் நீடித்து வருகின்ற கஷ்டங்கள் தீரும். கடன் நாணய விஷயங்களில் ஏற்பட்டு வருகின்ற தொல்லை தொந்தரவுகள் நெருக்கடிகள் விலகும். உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் நீடித்த சச்சரவுகளுக்கு தீர்வு இந்த மாதம் 2வது வாரம் கடந்த பிறகு ஏற்படும். தொழில் வியாபார பட்ஜெட் விஷயங்கள் திட்டமிட்டபடியே நகரும். இளம் இருபாலருக்கும் திருமண சுபகாரிய ஏற்பாடு விமர்சையாகவே நடந்து முடியும். ஆடம்பர சௌகரிய மேன்மைகளும் எதிர்பாராத பரிசு பண திடீர் ஆதாய உபரி லாபங்களும் பொன்பொருள் சேர்க்கைகளும் சொத்து பத்து சார்பான அனுகூலமான மேன்மைகளும் கிடைத்து நல்லபடியாக நகரப்போகின்ற மாதம்தான் இந்த மாசி மாதம். மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். முன்னேற்றத்தில் முதல் படிக்கு செல்ல வைக்கப் போகின்றார் சனி பகவான். இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் அகலும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் விரயஸ்தானம் ஆகியவை புனிதமடைகின்றது. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிரியம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பங்கு சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும். ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தரும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் திருமண கனவுகள் நனவாக வழிபிறக்கும். மேலும் சனி பகவான் மாத தொடக்கத்தில் செவ்வாயின் சாரத்தில் சஞ்சரிப்பார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி என்பதால் பிள்ளைகள் வழியில் பெரும் விரயம் ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும். பிள்ளைகளின் திருமண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். வாங்கிய சொத்துக்களை விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது. மேலும் 22/2/2024 முதல் சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். உடல் நலத்தில் கவனம் தேவை. உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்த இயலாது. இடம் வாங்கிய வகையில் பிரச்சனை உருவாகும். கட்டுமான பணிகள் பாதியிலேயே நிற்கக்கூடும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். அர்த்தாஷ்டம ராகுவாக இருப்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கிய தொல்லைகளும் உருவாகும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு பிரிய நேரிடும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். மேலும் மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 9, 11 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. எனவே ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தனுசு ராசி பெண்களுக்கு மன வாழ்க்கை வகையில் சங்கடம் தொடர்ந்தாலும் முடிவு ஏற்படும். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட உயர்கல்வி அமையும். விவசாயிகள் சொந்த நிலபுலன்களை மீட்டெடுத்து விட இருக்கின்றீர்கள். கலைஞர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த விஐபிக்களால் ஆதரவு காத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு சககட்சி மேலிட ரீதியாக ஆச்சரியப்படுகின்ற உயர் பதவி உண்டு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம், சதயம் உத்திரட்டாதி, அஸ்வினி பரணி, ரோகிணி திருவாதிரை, மகம் அஸ்தம் சுவாதி. இந்த மாத செவ்வாய்க்கிழமைகளில் குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.